சார் எங்களுக்கெல்லாம் இப்போதான் சார் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, என்ன சார் இப்படி சாமியாராக போயிடுவோங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா சார்? செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது. மேலும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னி ராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது. இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது? ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த ரிஷபராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தில் தான் என்னாலுமே ரிஷபராசிக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். ரிஷபத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் இந்த 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறார். ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்து சாதித்து நம்மாலும் முடியும், நமக்கும் நிறைய திறமைகள் இருக்குது, வித்தைகள் இருக்குது. இதனால் வரைக்கும் ராசியில் இருந்த குரு நம்ம வந்து ஒரு கரண்ட்டு போன பல்பு மாதிரி, ஃப்யூஸ் ஆன பல்பு மாதிரி, காற்று போன பலூன் மாதிரி, ஏன் பஞ்சரான டயர் மாதிரி, அதையும் சேர்த்துக்குவோம், அதை மட்டும் ஏன் விட்டு வைப்பானே. இந்த மாதிரி நம்மளை எதுக்குமே உதவாத ஒரு விஷயமா ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்த மாதிரி, ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி, ஒரு துக்கத்தில் இருந்த மாதிரி, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்வேன். கடைசியில் பார்த்தா நானே அப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி சோகத்திலும் டிப்ரெஷனிலும் இருந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இது நாள் வரை ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்து அந்த செவ்வாயை வக்கர சனி உக்கிரமாக வேற பார்த்துச்சு. அப்போது இவங்க ஏன் கோபப்பட்டாங்க, எதுக்கு கோபப்பட்டாங்க, எங்கே கோபப்பட்டாங்க, எதனால் வார்த்தைகளை எடுத்து வெளியே விட்டார்கள், அந்த வார்த்தைகள்னால மற்றவங்க எப்படி ஹர்ட்டானாங்க அப்படிங்கிறது இவர்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் அவங்க சாந்தி ஆனாங்க, சமாதானமாயினாங்க, கூலானாங்க. இதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் வார்த்தை வெளியில் போனது தானே, அது நிறையா பேரை காயப்படுத்தி அதனால் இவர்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்காமல்ல போச்சு. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சார், 6ஆம் இடம் செவ்வாய்க்கு உகந்த இடம்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்களே. ஆமாம், 6ஆம் இடம் செவ்வாய்க்கு உகந்த இடம். அதையும் அவர் குருவின் பார்வையை பெற்று குரு மங்கள யோகமாக இப்போ அந்த 6ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நோய், மருத்துவரை மாற்றுவதன் மூலம், மருத்துவத்தை மாற்றுவதன் மூலம், ஒரு இயற்கை வைத்தியம், ஒரு அலோபதியிலேருந்து ஒரு ஹோமியோபதியோ ஒரு சித்தாவோ ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்வதன் மூலம், ஒரு அட்வொகேட்டை மாற்றுவதன் மூலம், ஏதாவது ஒரு சேஞ்ச் செய்வதன் மூலம் உங்களுடைய நோய், எதிரி, கடன் போன்ற விஷயம், அதாவது ஒரு கம்மி வட்டிக்கு கடனை வாங்கி அதிக வட்டிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்த கடனை அடைப்பது, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது, இதெல்லாமே 6ஆம் வீட்டை வைத்துத்தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போது நமக்கு அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது அபிவிருத்தி பெறுகிறது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இவர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் கேதுவுடன் சேர்க்கை, அதுவும் 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ஜோதிடத்தில் அதற்கு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா திக்பலம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். சார், 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து கேதுவுடன் சேருதே சார்,
அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சேரட்டுமே. ஏன்னா இந்த சுக்கிரன் தான் இவங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ 6ஆம் வீடுங்கிறது நோய், எதிரி, கடனா? இப்போ கேதுங்கிறது கத்திரிக்கோளா, சிசர்ஸா? அவர் என்ன பண்ண போறாரு? இந்த நோய், எதிரி, கடன் நம்ம எங்கெல்லாம் போய் சிக்க போறோமோ அதெல்லாம் ஒரு சிசர்ஸ் வச்சு நறுக்க போறாரு. நறுக்கட்டுமே. அப்போ நம்ம அதிலெல்லாம் போய் சிக்க போறது இல்லையே சார். ராசியாதிபதி அந்த மாதிரி தானே சார் போய் மாட்டுறாரு. மாட்டட்டுமே, ஒன்றுமே ஆகாது. ஏன்னா உங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஃபேண்டசி, தேவையில்லாத லக்ஸரியத்தான் அவர் கட் பண்ண போறார். ஆனால் அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ராசியாதிபதி கேதுவுடன் சேரும் பொழுது இதுதான், இப்படித்தான் அப்படின்னு ஒரு தெளிவு, ஒரு விஸ்டம், நாலேஜுக்கும் விஸ்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போ அதற்குண்டான ஞானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனும் புதனும் 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சியாக அமைகிறது. அப்போ திரும்பவும் இந்த புதன் ஆட்சி 5ஆம் இடத்தில் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் 1 இயர் இவர்கள் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த 5ஆம் இடம்ங்கிறது நமக்கு அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு மட்டும் சொல்லப்படாதனால் இது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக வருகிறது. அப்போ இந்த 6ஆம் இடம் நோய், எதிர்ப்பு, கடன் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இதற்கு 12, இதற்கு விரயம் அப்படின்னா நீங்கள் இனிமேலும் அந்த நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனையில் சிக்க வேண்டாம், சிக்கக்கூடாது, பட்டது போரும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் கிரகங்களின் மூலமாக நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் குறியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனம் உங்களுடைய குழந்தைகளுடைய அனைத்து முயற்சிகளிலும், அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ராசியில் இருந்த குருவில் வாங்கின அடியில் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக நம்மளால் செய்ய முடியாமல் நாம் மாட்டிக்கொண்டு இருந்தோமே, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த குழந்தைகள் ஒரு கப்போ ஒரு அவார்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இவர்களுக்கு குரு தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் ஒரு சந்தோஷம், அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த ஒரு இணக்கம், அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் போய் ஓரளவுக்கு ஹாப்பியாக சிரித்து பேசக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படும். இதையும் தவிர இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி சூரியன் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்க போகிறது. அப்போது சுகம், லாபம், கம்ஃபர்ட் அப்படிங்கிறது மேலும் மேலும் இவர்களுக்கு அதிகரிக்கும். அதன் மூலம் ஒரு லாபம், மேலும் நினைத்த காரியங்களில் இவர்கள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு என்பதும் ஏற்படும். இந்த பக்கத்தில் இதெல்லாம் இவர்களுக்கு ப்ளஸ்ஸு. அந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா 10ஆம் இடத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் பதவிகள் பல தேடி வரும் அப்படிங்கிறதும், 11ஆம் இடத்தில் இவர்களுக்கு சனி வக்கரம் அப்படிங்கிறதத்தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் விழுகிறது. இந்த ராகு என்ற கிரகம் ஒரு பக்கம் குருவின் பார்வை, ஒரு பக்கம் சுக்கிரனின் பார்வை. இது ரெண்டுமே நிதி அப்படின்னா காசு பிரதர், பணத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம். இப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு புனிதமாகிறார். ஒரு அசுரத்தனம், ஒரு வேகத்தை அவர் கொடுப்பார். அதுக்கு 2 ஒளி கிரகங்களின் பார்வை. இதில் ஒரு கிரகம் தங்கம் அப்படின்னும், இன்னொன்று வெள்ளி அப்படின்னும் சொல்லப்படுது. சார் இதெல்லாம் நாங்கள் இத்தனை நாள் கொண்டு போய் அடமானம் தானே சார் வச்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக தொழில் மூலம் சம்பாதித்து ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் மெட்டல், கோல்டு, சில்வர், ஆர்னமெண்டல் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா லாபத்தை
பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்தில் சனி வக்ரமாக இருக்கிறாரோ அந்த இடம் மிகவும் வேகமாக, மிகவும் சுறுசுறுப்பாக இயக்கப்படும். அப்போ லாபம் வேணும் வேணும் என்றும், தொழில் பத்தாது மேலும் வேண்டும் என்று ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இயங்கி மேலும் மேலும் தொழில் மற்றும் லாபத்தில் இவர்கள் ஒரு நல்ல உயரத்தை, உச்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. நல்ல பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு உணவு கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ, அதே போல் இந்த ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இது நாள் வரை சுமந்து ஒரு தொழில் லாபத்தையே பசியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நபர்களுக்கு பிரபஞ்சத்தின் பேராற்றல் மூலம், இந்த கிரக நிலைகள் மூலம் வெகு நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் மீல், ஒரு விருந்து அப்படிங்கிறது காத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் உங்களது தொழில் மற்றும் லாபம் உச்சத்தை அடையும் அப்படிங்கிறதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து காத்திருங்கள். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.